Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயும் அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு மட்டன் மசாலா ரெசிபி தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மட்டன் மசாலா செய்யறதுக்கு நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சிக்குவோம். அதுக்கு கொஞ்சம் இஞ்சி பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஹோல் கரம் மசாலா, பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய் அதையும் எடுத்துக்கிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் நான் மட்டன் கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மட்டன் வேக வைக்கிறப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் மட்டன் கிரேவிக்கும் மட்டன் மசாலாக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். மட்டன் மசாலாவுக்கு நான் மட்டன் வேக வச்ச தண்ணியோட தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் ஹீட்டான பிறகு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து தாளிச்சிக்கிறேன். அது கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிறப்பவே அது கூட நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் அது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ஒரு பிஞ்ச் உப்பும் சேர்த்துக்குவோம். இப்போது தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா வதக்கிக்குவோம். தக்காளியை வதக்கிட்டு அது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடணும். ஏன்னா நம்ம சேர்த்த மசாலா பொருள் எதுவுமே நம்ம முன்னாடியே ரோஸ்ட் பண்ணலை. அதனால் இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்படி வதக்கிறப்போ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வரமிளகாய், இதில் இருக்கிற பச்சை வாசம்லாம் போகும். அதனால் இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இது மசாலா வதங்கத்தான் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ பாருங்கள், நல்லா இதை வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வேக வச்சு ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மட்டனை அதோட தண்ணியோடையே இப்போ சேர்த்துக்கிறேன். இது கூடவே அந்த பவுலில் நான் மிக்ஸி ஜாரில் இருந்த தண்ணியும் கொஞ்சம் சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வெறும் நம்ம கறி வேக வச்ச தண்ணியில் தான் இந்த மசாலா ரெடியாக போகுது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த மசாலாவோட கறி நல்லா ஒன்றாகிற வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே மட்டன் பொட்டேட்டோ மசாலா ரெசிபி இருக்குது. அந்த வீடியோ லிங்க் ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். ஏற்கனவே கறி வேக வைக்கிறப்ப கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துருப்போம். அதனால் உப்போட அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும். மசாலாலாம் அப்போ தான் நல்லா ஒன்றாகும் கறியோட. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசாலா கறியோடு சேர்ந்து கொதித்து வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். எனக்கு இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் வர்றதுக்காக ஓப்பன்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெப்பர் பவுடர் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேணாம். அது கூடவே நான் சாப் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு மட்டன் மசாலாவோட கன்சிஸ்டன்சி பார்த்தாலே தெரியும். பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு பாருங்கள், தொக்கு மாதிரி. உங்களுக்கு இன்னும் நல்லா சுருண்டு வரணுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. நல்லா திக்காக இன்னும் வந்துடும், ஃப்ரை மாதிரி வந்துடும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளோட மட்டன் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கீ ரைஸு, புலாவு, பிளெயின் பிரியாணிக்கெலாம் சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸுக்கும் இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி குஸ்கா பிரியாணிக்கு தான் இது சைட் டிஷ்ஷாக செஞ்சேன். அந்த பிரியாணியை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். நம்மளோட மட்டன் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் திக்காகி பாருங்கள், நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி மட்டன் மசாலா ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் இது வரைக்கும் நம்ம ஏஎல் ஃபுட்டாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.